ஹாய் காய்ஸ், எப்படி நம்ம மெட்ரோவில் பத்தா நேஷ்னல் மியூசியம் ஸ்டேஷன்லேருந்து மொரபாலுலுவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் திறந்த உடனே நம்ம நேராக இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக நடந்தால் போதும். அங்கே ஸ்ட்ரைட்டாக நடக்கும்போது நம்ம டிக்கெட்ஸ் எதுவுமே எடுக்க வேண்டாம். இப்போ நீங்கள் வந்து எப்போமாவது ஒருக்கா மெட்ரோ யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம ஏடிஎம் கார்டு மட்டும் போதும். அந்த ஏடிஎம் கார்டை கையில் வச்சுக்கோங்க. இப்போ 2 பேர் 3 பேர் போகிறீங்கன்னாலும் இண்டிவிஜுவல் அவங்கவுங்களுக்குன்னு கார்டு இருந்தால் தான் நம்மளால் போக முடியும். இப்படி ஒரு மிஷின் இருக்குது இதில். அந்த இதில் ஒரு கை மாதிரி ஒரு சிக்னல் போட்டிருப்பாங்க. அதில் ஏடிஎம் கார்டு வச்சிங்கன்னா அந்த கேட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் எஸ்கலேட்டர் இருக்கும். நேராக கீழே வந்து நீங்கள் வந்து அந்த எஸ்கலேட்டரில் நேராக டவுனில் போனால் போதும். ஆனால் வந்து இப்படி கட்டியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே செய்யாதுங்க. ஆனால் வந்து ரொம்ப ஹைட்டு அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனால் எஸ்கலேட்டரில் சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்காதவங்க ஒரு கப்பை பாருங்கள், சூப்பராக கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே இப்படி போனீங்கன்னா நமக்கு வந்து தெரியும், இங்கேருந்து லெஃப்ட் சைடு போகும்போது மொரபா ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய மெட்ரோ வந்து கீழே நமக்கு பார்க்கலாம். அப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் போதும். மெட்ரோக்கு வந்து ப்ளூ லைன் மேப்பு அதில் போனீங்கன்னா 26ஓ 27ஓ அந்த மொரபாலுலுவுக்குள்ள ஸ்டேஷனில் நம்ம வந்து இறங்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் எஸ்கலேட்டர்லேருந்து வந்து இன்னொரு கிரவுண்டு ஃப்ளோருக்கு நம்ம அது எக்ஸ்ட்ரா அந்த எஸ்கலேட்டர் வழியாட்டு கீழே இறங்கணும். இறங்கினா தான் அந்த மெட்ரோ ஸ்டேஷனை நம்ம ரீச் பண்ண முடியும். அந்த ப்ளூ லைன் தான் மொரபாலுலுவுக்கு போகக்கூடிய ஸ்டேஷன். மெட்ரோவை பாருங்கள், என்ன அழகாக இருக்குது. இதிலெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போங்க. உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. மெட்ரோனே சொல்ல முடியாது, சின்ன தரையில் போகக்கூடிய ஃப்ளைட்டுன்னு சொல்லலாம். டவுட் இருந்துச்சுன்னா அங்கே ரூட் மேப் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதில் எல்லா ரூட் மேப்பும் உங்களுக்கு வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மெட்ரோ வரும்போது அதில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த டைமிங்ஸுக்கு தான் கரெக்டாக வந்து மெட்ரோ வந்து அந்த இடத்துல வந்து ரீச் ஆகும். அதுக்கப்புறம் அதில் வந்து சேர் இருக்குது. உங்களுக்கு கால் வலிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு உட்காரலாம். 2 to 3 மினிட்ஸில் ஒவ்வொரு மெட்ரோ வருது. அதனால் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு போய்க்கலாம். அதை பற்றி எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது உங்களுக்கு. எனக்கு அந்த ஸ்டேஷனை பார்த்து நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் போகிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம டெல்லி, சென்னை அப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் வந்து சவுதி அரேபியாவில் ஃபஸ்ட்டு மெட்ரோ வந்து இப்போ தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நல்லா அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் டியூட்டிக்கு போயிட்டு வாரது ஈஸியாக அவங்களுக்கு போய்க்கலாம். ஒன்லி 4 ரியால் தான். நல்லாவே இருந்துச்சு. யாரும் வந்து மெட்ரோன்னு சொல்ல முடியாது. அது லேடிஸ்க்கு தனியாக வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து மெட்ரோலேருந்து இறங்கி நம்ம எஸ்கலேட்டரில் போகணுன்னு அவசியம் கிடையாது. இங்கேருந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து எக்ஸிட் டோர் போகிறதுக்கு நல்ல லிஃப்ட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. அழகாக வந்து எஸ்கலேட்டரை விட லிஃப்ட்டில் வந்து ஸ்பீடாக போய்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக செமையாக வச்சுருக்காங்க. அழகாக இப்போ உள்ள இதில் அட்வான்ஸாக எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ சிலவங்க வந்து ஹேண்டிகேப்டாக இருப்பாங்க. அவங்க மெட்ரோவில் எப்படி போகிறது, எஸ்கலேட்டரில் எப்படி போகிறதுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை, ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸிட்டுக்கு வந்து இப்படியும் போய்க்கலாம், அப்படியும் போய்க்கலாம். ஆனால் வந்து அதுக்கும் வந்து மேலே வந்து ஒரு லிஃப்ட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் லிஃப்ட்டில் போகலை. வெளியில் போய் எஸ்கலேட்டர் கொடுத்துருக்காங்க மேலே ஏறி போகிறதுக்கு. அந்த மாதிரி எஸ்கலேட்டர்லேயும் போய்க்கலாம், லிஃப்ட்லேயும் போய்க்கலாம். ஆனால் நாங்கள் போனது வந்து லிஃப்ட்டில் போய் மேலே ஏறிட்டோம். அப்போ எங்களுக்கு வந்து மொரபாலுலு ஈஸியாக இருந்துச்சு மேலே. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்து நடந்து போகிறீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் வரும். அந்த மெட்ரோ ஸ்டேஷனோட ஆப்போசிட்டில் அந்த ஏஎன்பி பேங்க் தான் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அந்த ஒரு நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க கரெக்டாக எப்படி போகிறது அப்படின்னு. ஏன்னா மெட்ரோலேருந்து இறங்கினோன்னா கரெக்டாக வந்து யாருக்குமே தெரியாது எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஏஎன்பி பேங்க் இருக்கு இல்லையா, அந்த ஏஎன்பி பேங்கோட ஆப்போசிட் தான் லுலு. இப்படி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்படி லெஃப்ட் சைடு கட் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா லுலு இருக்கும். அந்த லுலுக்குள்ளாடியே அந்த லுலுவோட எக்ஸிட் டோர்லோடி போனால் போதும். ஆனால் வந்து அந்த ரூட் வந்து நாங்கள் ஏர்லி மார்னிங்காக போனதுனால அலோவ் பண்ணாங்க. அல்லாமல் எப்பவும் அந்த டோர் அலோவ் பண்ண மாட்டாங்க, க்ளோஸில் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் போய் தான் போகணும். இது நாங்கள் வந்து அங்கே செக்யூரிட்டிகிட்ட கேட்டோம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏர்லி மார்னிங்னால எங்களை வந்து விட்டுட்டாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாமல் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க.
இந்த டோரில் போகாதீங்க. இனி ஃப்ரண்ட் டோர் போய் தான் போகணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளோடி போய் போனாலுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. இது வந்து லுலுவாக இருக்குமா இல்லை வேறு எதுவுமா அப்படின்னு. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் போகிறோம், எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் லுலுவுக்கு வந்து ஈஸியாக போய்க்கலாம் மொரபா லுலுவுக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம். உள்ளாடி கொஞ்சம் தூரம் அப்படி நடக்க வேண்டிய வே இருக்குது. அப்படி நடந்து போயாச்சுன்னா சர்ப்ரைஸாக ஐயோ அந்த டோரை ஓப்பன் பண்ணால் லுலு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் எந்த வே அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா கீழே வந்து கரெக்டாக லுலு கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஆஹா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லுலு 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் மெட்ரோவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்.